இந்த ஆலயமானது மக்களிடையே அற உணர்வு, பக்தி, சகோதரத்துவம், சமத்துவத்தை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என விழைகின்றோம். ஸ்ரீராமர் ராமராஜ்யம் நடத்தியதாக நமக்கு வரலாறு தெரிவிக்கின்றது. எத்தனையோ சக்கரவர்த்திகள், எத்தனையோ மாமன்னர்கள் பாரத தேசமெங்கும் பல்வேறு குறுநில மன்னராகவும் மாமன்னர்களாகவும் இங்கே தமிழகத்திலே சோழ, சேர, பாண்டிய மன்னர்களாகவும் இருந்தவர்களெல்லாம் அர்ப்பணிப்பு உணர்வோடு தியாகத்தையும் அறவழியில் செல்வதற்கான ஆலயங்களையும் நிர்மாணித்து அதன் வழி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற அளவில் மக்கள் பணியாற்றுவதற்காகவே இது போன்ற சமய நிறுவனங்களை ஏற்படுத்தியுள்ளனர். அந்த வகையில் தற்போது அமைகின்ற ஸ்ரீராமர் ஆலயமும் மக்களுக்கு பயன் தரத்தக்கதாக, மக்களை நல்வழிப்படுத்துவதாக, மக்களுக்கு அற உணர்வை போதிப்பதாக அமைய வேண்டும் என விரும்புகின்றோம். இந்த வகையில் இந்த ஸ்ரீராமர் ஆலயம் போற்றத்தகுந்தது. வழிபாட்டுக்கு உரியது மட்டுமன்ற, கலை கலாச்சாரத்தின் பிரதிபலிப்பாகவும் மிக பிரம்மாண்டமாக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருப்பது நமது பாரத கட்டிடக்கலையின் சிறப்பினை உலகுக்கு பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. இதிலே ஒரு இந்திய பிரதமரே அந்த விழாவை முன்னின்று நடத்துவதும், சமய சார்பற்ற நிலையில் எல்லோருக்கும் எல்லாவுமான நிலையை அவர் ஏற்படுத்தி தருவதும் மகிழ்வுக்குரியது. நமது பாரத மக்கள் எப்பொழுதும் போல் ஒன்றுபட்டு சமய நல்லிணக்கத்தோடு சகோதரத்தோடு வாழ வேண்டும். அதற்கு இது போன்ற விழாக்கள் துணை நிற்கும். அரவணைப்பு, அர்ப்பணிப்பு, தியாகம், தன்னலமற்ற சேவை இவற்றால் மிளிர்ந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்த ஸ்ரீராமபிரான் இன்னைக்கு ஆலயம் கண்டு எல்லோரும் அவருடைய வழியை பின்பற்றுவதற்கு ஒரு சிறப்பான, பல்வேறு போராட்டங்களை எதிர்கொண்ட இந்த ஒரு சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு பல்லாற்றாலும் பல்வேறு நிலையில் அருளாளர்கள், அரசியல்வாதிகள், ஆன்மீக தலைவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து சிறப்பாக இன்றைக்கு குடமுழுக்கை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் இதுதான் பாரதத்தின் பண்பாடு, பாரதத்தின் பன்முகத்தன்மை என்றே நாம் கருதலாம். இத்தகு சிறப்பு பொருந்திய இந்த விழா தேசிய விழாவாக, பல் தேசத்தவரும் பங்கு கொள்கின்ற பெருவிழாவாக இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் வாழ்கின்ற காலத்திலே நாம் அதை கண்டு களிப்பது என்பது மட்டுமல்ல, இதை நாம் பின்பற்றுவதற்கு ஒரு சிறந்த ஒரு நல்ல வாய்ப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் வழி மக்களிடையே நல்ல உணர்வுகளை தோற்றுவித்து அவர்கள் நன்னறி செல்வதற்கும், இராமாயணம் போதிக்கின்ற உயரிய தத்துவம், கருத்துக்களை நாம் பின்பற்றுவதற்கும் வழிகோலும் என்று கருதுகின்றோம். ஸ்ரீராமன் சுவாமியை நாம் எல்லாம் புருஷோத்தமன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா மிக சிறந்த நேர்மையானவர், மனித குலத்துக்கு எப்படி வாழ வேண்டும் என்றும் நம்ம நாட்டை எப்படி காக்க வேண்டும் என்றெல்லாம், எப்படி அரசு ஆள வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சொல்லித்தந்தது ராமாயணம். அந்த ராமாயணத்தில் கதாபாத்திரமான ஸ்ரீராமர் பிறந்த ஊர் தான் அயோத்தியா. அவர் பிறந்த நாள்னால ஜென்மபூமி அப்படின்னு நம்ம அயோத்தியாவை சொல்கிறதுனால, அந்த அயோத்தியிலேயே இப்போ நம்ம எல்லாம் காத்து கொண்டிருந்த இந்த ஸ்ரீராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நமக்கெல்லாம் மிக சந்தோஷமும் அனுகிரகத்தையும் தருகிறது. அனைவரும் அயோத்தியா சென்று நாம் ஸ்ரீராமரை தரிசிக்க வேண்டும். நமக்கு கிடைத்த புண்ணிய கஷேத்திரமான ஸ்ரீ அயோத்தியா ஸ்ரீராமர் கோவில் பிரதிஷ்டா அன்றும் நமக்கெல்லாம் ஒரு தீபாவளியாக கண்டு எல்லோரும் விளக்கேற்றி இந்த நிகழ்வை நாம் கொண்டாட வேண்டும். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் இந்த ராமர் கோவில் திறந்து வைத்து நாம் எல்லோரும் அயோத்தியா செல்ல வேண்டும். அதுதான் அடுத்த பெரிய விஷயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.